அனைவருக்கும் வணக்கம். இன்னை நிகழ்ச்சியின் 2169 இன்று சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக வருபவர்கள் என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரர்களை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு கீழே பிரம்மணன் அவர்கள் வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ண நேகவரசனி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு வளர்ந்தியக்காரர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சுவாதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் ஒரு பண்புடைமை என்பதை எழுதி இயற்றத்தை யார் மாற்றும் பண்புடைமை என்னும் வழக்கு. பண்புடைமை அன்று குடித்துரைத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஊர்போத்தல் மக்களுக்கு அன்றால் வெறுத்தக்க பண்புக்கு ஒப்புதாம் ஒப்பு. நயனோடு நன்றி புரிதல் பயனுடையாம் பண்பாம் பாராட்டும் உலகு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ளும் பாடறிவான் மாற்று. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கப்பா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு பிரம்மநாயகம் அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வு என் குரல் புல்லர்வெண்மை அதிகாரத்தினுடைய ஈற்றையல் குரல். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவற்ற ஒருவன் தான் அறிந்ததை மட்டும் வைத்துக் கொண்டு தன்னை அறிவுடையவனாக காட்டிக்கொள்வான். அவனை உண்மையிலேயே அறிவுடையவனாக்க முயற்சி செய்பவன் தன்னையும் அறிவற்ற நிலைக்கு ஆளாக்கிக் கொள்வான். இனி வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 13ஆம் நாள். இதே நாளில் 1871ஆம் ஆண்டு லாப்ரடோரில் சூறாவளி காற்று தாக்கியதில் 300 பேர் கொல்லப்பட்டனர். 1881ஆம் ஆண்டு ஜெனட் என்ற அமெரிக்க கப்பல் ஆர்டிக் பெருங்கடலில் மூழ்கியது. 1886ஆம் ஆண்டு பிரித்தானிய கொலம்பியாவில் வான்கூவர் நகரத்தின் பெரும்பகுதி தீயினால் சேதமடைந்தது. 1886ஆம் ஆண்டு பவாரியா பேரரசன் 2ஆம் லுட்விக் மியூனிக்கின் ஸ்டான்பெர்க் ஆற்றில் இறந்து கிடந்ததாக காணப்பட்டார். 1925ஆம் ஆண்டு சார்லஸ் ஜென்கின் படங்களையும் ஒளியையும் ஒரே நேரத்தில் அனுப்பும் முறையை முதன்முறையாக வெற்றிகரமாக பரிசோதித்தார். 12 நிமிட அசையும் படத்தை 5 மைல்கள் தூரத்திற்கு அனுப்பினார். 1934ஆம் ஆண்டு ஹிட்லரும் முசோலினியும் வெனிஸில் சந்தித்தனர். 1948ஆம் ஆண்டு ஈழத்தின் முதல் எழுத்தாளர் சங்கமான தமிழிலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் தொடங்கப்பட்டது. 1940 இதே ஆண்டு மலாயா தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் மலேசியாவில் தடை செய்யப்பட்டது. 1952ஆம் ஆண்டு சோவியத்தின் மிக்-15 போர் விமானம் ஸ்வீடனின் TC-3 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. 1955ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றில் முதலாவது வைரஸ் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு இஸ்ரேலின் பாதுகாப்பு படையினர் லெபனானை விட்டு விலகினர். 1981ஆம் ஆண்டு லண்டனில் இடம்பெற்ற அணிவகுப்பு நிகழ்வு ஒன்றில் சிறுவன் ஒருவன் 2ஆம் எலிசபெத் மகாராணி நோக்கி வெற்று துப்பாக்கி குண்டுகளை தீர்த்தார். 1983ஆம் ஆண்டு பயனீர் 10 சூரிய குடும்பத்தை தாண்டிய முதலாவது விண்கப்பலானது. 2007ஆம் ஆண்டு திருகோணமலையில் மெர்சி கோப்ஸ் எனும் பன்னாட்டு தன்னார்வ அமைப்பின் பிலிப்பைன்ஸ் பணியாளர் ஒருவர் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஷான். குழந்தைகளுக்காக ஒரு பாட்டு. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுத கானம் தெரியுமடா, அமுத கானம் பொழியுமடா. விண்ணிலாடும் வெண்ணிலவே, வீட்டிலாடும் மணி விளக்கே,
உன்னில் உயர்ந்தவர் உலகில் யாரோ கண்ணிலாடும் காவியமே கண்ணிலாடும் காவியமே ஆடி வரும் தென்றல் என்பார் பாடி வரும் அருவி என்பார் தேடி வரும் செல்வம் முன்போல் தெய்வம் வேறு இல்லையடா தெய்வம் வேறு இல்லையடா கொஞ்சம் மழலை கேட்கையிலே குழலும் யாழும் பொய்யன்றோ மேவும் தமிழை உனையன்றி வேறு சொர்க்கமில்லையடா வேறு சொர்க்கமில்லையடா சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுமடா அமுதகானம் பொழியுமடா. நன்றிப்பா. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதி சுவாதியாக்களுடன் படிக்கிறேன். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் இணைய களம் நிகழ்வு எண் 2179 நாள் 13/6/2026 காரைக்கிழமை திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் நெல்லை சிகரம் கு. ஜானகி அம்மா அவர்கள். பகுத்தறிவு சிந்தனையாளர், ஆசிரியர், சிறந்த கருத்தாளர், ஊக்குவிப்பாளர், மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளர், மாற்று சிந்தனையாளர், சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது பெற்றவர் 2006, மக்கள் ஆசிரியர் விருது பெற்றவர் 2024, மங்கையர் திலகம் விருது பெற்றவர் 2026, லக்ஷ்மண் கல்வி அறக்கட்டளை சென்னை மூலம் உமன் எம்பவர்மெண்ட் விருது பெற்றவர் 2022, தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் கீழ்பெண்ணாத்தூர் வட்டார பொருளாளர், ஸ்டார் லேடிஸ் கிளப் இயக்குநர்களின் ஒருவர், சாரணிய இயக்கத்தின் பயிற்சியாளர், இந்திய பேனா நபர் பேரவை உறுப்பினர். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இணையத்தில் இடையூறுகள், சிரிக்கவும் சிந்திக்கவும். அம்மா தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா வாருங்களம்மா. அனைவருக்கும் என்னுடைய இந்த தமிழ்நாடு நடத்தும் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு 2179. இதில் நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழியலன் கண்ணம்மா அவர்களுக்கும், நெற்றிக்கண் திறப்பினே குற்றம் குற்றம் என்று கூறும் நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்களுக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரதாக இந்த இணையத்தை சரியாக பங்கீடு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களுக்கும், அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கும், இதை சரியாக நடத்தி கொண்டிருக்கின்ற குரலரசி சுவாதி, குணமதி மற்றும் இசான் ஆகிய குழந்தை செல்வங்களுக்கும், இங்கு இணையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இணையத்தின் இடையூறுகள். எப்பொழுதுமே நாம் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே பேசும் பழக்கமுடையவர் நான். பிறந்த நாள் வாழ்த்து, அன்பு பரிமாற்றம், காதல் மொழிகள், தன்னம்பிக்கை துளிகள், பண பரிவர்த்தனைகள், இரங்கல் செய்திகள் அனைத்தும் தற்போது இணையத்தின் மூலமே. இயந்திரமாய் மாறிப்போன உலகில் இணையத்தில் இணைந்து இன்று இதயத்தில் அருந்துவிட்டன உறவுகள். சென்ற மாதம் இணையமும் இளைஞர்களும் என்ற தலைப்பில் நான் பேசினேன். பொதுவாக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மட்டும் பேசும் எனக்கு இன்று எதிர்மறை சிந்தனைகளை பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அதையும் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசலாம் என்று எடுத்திருக்கிறேன். ஆனால் ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு ஆசிரியரால் கண்டிப்பாக சிந்திக்கவும் வைக்க முடியும், சிரிக்கவும் வைக்க முடியும். பொதுவாக இணையம் இரு விழிகளை கைது செய்து நம் பொழுதுகளை வீணடிக்கும். ஆனால் இந்த கலந்துரையாடும் இணையம் நம் கண்களை திறந்து நம் பொழுதுகளுக்கு வலு சேர்க்கிறது. இந்த இணையத்தில் இணைந்தேன், உலகமே எனக்கு உறவானது, இல்லாத உறவே இல்லை என்றாகி போனது. முகவரி தெரியாத உறவுகள், குறைகளை நிறைவென குன்றாத மனத்தால்
வாழ்த்துக்களையும் வாய்ப்புகளையும் வழங்கி என் ஆளுமை திறனை வளர்த்த என் அன்பானவர்கள், என் எண்ண கருக்களையும் என் உள்ளார்ந்த உணர்வுகளையும் என்னுடைய கவி நயங்களையும் வெளியே நயம்பட எடுத்துரைத்திட ஏடாகியது இந்த இணையம். நிறையில்லாத இடமும் இல்லை, அதற்காக இணையத்தில் குறையை மட்டும் பேசுவதற்கு எனக்கு மனமும் இல்லை. வாக்கு கொடுத்து விட்டேன், ஆகையால் தவறில்லை என்று இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். தினமும் 5 மணி என்றவுடன் எனதுடைய இதயத்திலே ஒரு படபடப்பு, துடிதுடிப்பு. வேலைப்பளுவின் காரணமாக தினம் வரவும் முடியவில்லை, வராமல் இருக்கவும் முடியவில்லை. இது எனக்கு மட்டுமா, உங்களுக்குமா? யாசகம் கேட்பவன் கூட்டத்தை பார்த்தவுடன் அவனுடைய இதயத்திலே ஒரு படபடப்பு, விறுவிறுப்பு எல்லாமே இருக்கும். ஏனென்றால் அந்த கூட்டத்திலே ஏதாவது நமக்கு ஒரு வயிற்று பசிக்கு கிடைக்குமா என்பது அவனுடைய ஆசை. நானும் இன்று இணையத்தில் 5 மணிக்கு எட்டி பார்த்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது என்னுடைய அறிவு பசிக்கு இங்கே ராஜ விருந்து கிடைக்கும் என்று. ஆனால் இன்று விருந்து கொடுப்பதே நான் தான் என்று. ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம், இன்று சமைக்க போவதே நாம் அனைவரும் தான். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கண்டு உண்ணப்போவதோ இந்த உலகம் முழுவதும். நீங்கள் கேட்பது தெரிகிறது. இதோ தலைப்பிற்கு சென்று விடுகிறேன். அனைவரும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த இணையத்திற்கு தூய தமிழ் புரியாது, கொஞ்சம் ஆங்கிலமும் கலந்துதான் பேச முடியும். ஆகையால் சில ஆங்கில வார்த்தைகளை நான் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்று இருக்கிறேன். இன்று இன்டர்நெட், இணையம், இன்ஸ்டாகிராம், வலைதளம் இல்லாத ஒருவரை கூட நாம் பார்க்க முடியாது. அப்படி நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைத்து விட்டது இணையம். நாம் நாமாக வாழ நினைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நாம் மற்றவர்களை போல் வாழ நினைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை. பக்கத்து வீட்டுல இருக்கிறதை எட்டி பார்க்கணும். பக்கத்து வீட்டுல நெட் இருக்குன்னு சொல்றாங்க, ஒய்ஃபை இருக்குன்னு சொல்றாங்க, ஓடிடி இருக்குன்னு சொல்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியாது ஐயா. சரி, இருக்கிறவங்கிட்ட போய் கேட்கலாமா, இதெல்லாம் வச்சிருக்கிறியே உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்கான்னு கேளுங்க. அது எங்க இருக்குது, இது நெக்ஸ்ட் அப்படின்னு வடிவேல் மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப யாராவது அந்த காலத்துல வீட்டுக்கு வந்தா முதல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க, நீங்க பேஸ்புக்ல இருக்கீங்களா, இன்ஸ்டாவில் இருக்கிறீங்களா, யூடியூப்ல இருக்கிறீங்களான்னு தான் முதல் கேள்வியே கேட்குறாங்க. அடுத்தது வீட்டுக்கு வந்தவங்க விசாரிக்கும் போது உங்க வீட்டுல பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா, சின்ன பொண்ணு நல்லா இருக்காங்களா, பெரிய பொண்ணு நல்லா இருக்காங்களா விசாரிக்கிற பழக்கமும் இருக்குது. ஆனா இன்னைக்கு காலம் எப்படி பெரிய மாறி போச்சு. உங்க போனுக்கு சின்ன பின் சார்ஜர் இருக்கா, பெரிய பின் சார்ஜர் இருக்கா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காலங்களும் மாறி போச்சு. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்தா யாருக்கிட்ட கேட்போம்? ஒன்னும் ஆசிரியர்கிட்ட, இல்லைன்னா நம்முடைய நண்பர்கள் கிட்ட, இல்லைன்னா நம்முடைய அப்பா அம்மா கிட்ட கேட்போம். ஆனா இன்னைக்கு எல்லாமே இணையத்தின் வழியாகத்தான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இணையத்தில் நாம் ஒன்று கேட்டால் 9 கொடுக்கும். அந்த இணையத்திற்கு தெரியாது கேட்பது 5 வயது சிறுவனா 50 வயது பெரியவரா என்று இணையத்திற்கு தெரியாது. இங்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியரோ, நண்பரோ, தாய் தகப்பனோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது தப்புன்னு ஒரு அரைஞ்சி இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. ஆனால் இணையம் இதை செய்யுமா என்பது இங்கே ஒரு கேள்விக்குறிதான். ஒரு செய்தியை 10 நொடிகள் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த இணையம் நம்மளை புரிந்து கொள்ளும். ஆகா, இவனுக்கு இப்படிப்பட்ட படங்கள் பிடித்திருக்கிறது என்று தொடர்ந்து அது தொடர்பான செய்திகளையே நமக்கு காட்டும். இந்த இணையம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. அன்று நிலாவை காட்டி சோறு ஊட்டினோம், இன்று இணையத்தை காட்டிதான் சோறே ஊட்ட வேண்டியிருக்கிறது. அதிலும் ஒரு அறிவியல் இருந்தது. நிலாவை காட்டும் போது குழந்தைகள் அண்ணாந்து பார்ப்பார்கள். அப்பொழுது அம்மாக்கள் வாயிலே சோறு ஊட்டுவதற்கு வசதியாக இருந்தது. அது உணவு குழாயின் வழியாக நம்முடைய வயிற்றுக்குள் சென்றது. ஆனால் இன்று குழந்தைகள் தலை குனிந்தபடியே இந்த இணையத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உணவு ஊட்டும் பொழுது அவை வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இதை திருவள்ளுவர் எப்படி சொல்றார் தெரியுமா? மக்கட்பேர்ல அதிகாரம் 7ல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்றார். அதாவது தன்னுடைய பிள்ளைகளோட அந்த மழலை சத்தம் தான் ரொம்ப இனிமையானது இந்த உலகத்திலே. அதை நுகராதவர் என்ன சொல்வாங்க, அதை அறியாதவர் என்ன சொல்வாங்கன்னா, குழல் இசை இனியது, யாழ் இசை இனியது, வீணையோட இசை இனியது, இந்த மியூசிக் அதான் கேட்கக்கூடிய எல்லாமே ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளின் மழலை பேச்சை கேட்டு ரசிப்பதற்கு கூட இங்கே நேரம் இல்லை. அன்று நம்ம எப்படி விளையாடணும், மரத்து மேல ஏறணும், குளத்துல ஏறி குதிச்சோம்,
இரவு 8 மணி வரைக்கும் தெருக்களிலே விளையாடினோம். ஆனால் இன்று வேர்க்க விறுவிறுக்க விளையாடிய குழந்தைகள் இந்த காலத்தில் சார்ஜ் தீரும் வரை தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பாரதியார் சொல்றார் பாப்பா பாட்டின் மூலமாக. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. அதுல 2-3 லைனுக்கு பிறகு ஜாதிகள் இல்லை எடி பாப்பா அப்படின்னு அந்த பாடலானது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இந்த பாடலில் குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், பண்புகளோடு வளர வேண்டும், சமத்துவ உணர்வோடு வளர வேண்டும் என்பது இந்த பாட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நீ ஆன்லைன்ல விளையாடு பாப்பா, நீ ஆஃப்லைன்ல இருக்காதே பாப்பா, போனில் விளையாடு பாப்பா, நீ தேவையும் விடாதே பாப்பா, உன் அண்ணனுக்கும் கொடுக்காதே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தி சொல்ற மாதிரி ஆயிடுது. காலை எழுந்தவுடன் பேஸ்புக்கு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ், மாலை முழுதும் பல போட்டோஸ் என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, லைக் போட்டு உசுப்பேத்து பாப்பா, நல்ல கமெண்ட் பண்ணி கடுப்பேத்து பாப்பா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது பாட்டை சொல்லி கொடுத்த நம்ம பாரதியாருக்கே கோபம் வருமா வராதா? இது இணையத்தில் இணைந்ததால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் விளையாடுவது கூட குறைந்து விட்டது. அப்படி விளையாடினாலும் பிள்ளைங்களுக்கு 4-5 ரிமோட் காரு பொம்மைகளை வாங்கி கொடுத்துடுறாங்க. இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும், பிள்ளைங்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? பொம்மைகளை வாங்கி கொடுக்கிற தன் அப்பாவை விடையும் தன்னோடு விளையாடக்கூடிய அப்பாவை தான் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது. இது பள்ளி புத்தக பூங்கொத்துல ஒரு உண்மை கதை என்று எழுதப்பட்டிருந்தது. அது என்னுடைய மாணவர்களுக்கு நான் கதையை சொல்லியிருக்கிறேன் வகுப்பறையில். ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். அவருக்கு தன் மனைவி தவறியதால் அந்த 10 வயது சிறுவனை வளர்க்கக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார். அந்த சிறுவனை அவர் தன்னுடைய உதவியாளர்கிட்டமே விட்டு வளர்க்கிறார். மிகப்பெரிய தொழிலதிபர் என்பதால் அவருக்கு தன்னுடைய குழந்தையுடன் இருப்பதற்கான நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒவ்வொரு நாளும் அவர் குழந்தை தூங்கி எழுதுறதுக்கு முன்னாகவே அவருடைய அலுவலகத்துக்கு சென்று விடுகிறார். அவன் பையன் தூங்கின பிறகுதான் திரும்ப வீட்டுக்கும் வருகிறார். அப்படி ஒவ்வொரு நாளும் போறப்போ அவரோட பையனோட பெட்டுக்கு பக்கத்துல ஒரு 100 ரூபாயை வச்சுட்டு போவார். இப்படியே காலம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடந்து போயிட்டு இருந்து ஒரு நாள் அந்த பையனுக்கு விடுமுறை. அப்ப அப்பா கிட்ட கேக்குறான், அப்பா நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்பான்னு கூட நான் கூப்பிடவே முடியல அப்படின்னு சொல்றான். உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஒரு நாள் உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சிறுவன் பையன் கேட்கறான். உடனே அப்பா சொல்றாரு, ஒரு 3000 ரூபாய் இருக்கும்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கொடுத்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், இந்த பணத்தை நீங்க வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்பா தன்னுடைய குழந்தையை அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார். இந்த நிகழ்வு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. இந்த கதையை சொல்லும் போதும் மாணவர்களுக்கு ஒரு தேவை, அவர்கள் பாசத்துக்காக இயங்குகிறார்கள் என்ற ஒரு கதை நமக்கு இந்த இடத்துல எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. இது எல்லாம் நாம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு தவற விட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல வைக்கிறேன். இப்படிதான் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்தாங்க எங்க வீட்டுக்கு. அக்கா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த 2 நாளாதான் எங்க வீட்டுக்காரர் எங்க பிள்ளைங்களை ரொம்ப ஜாலியா விளையாடுறாரு. அவருடைய நான் கேட்கிறேன், என்னம்மா ஃபாரின் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இப்ப வந்திருக்காரம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லக்கா 2 நாளா போன் ரிப்பேர் ஆயிருக்குது, அது சர்வீஸ் கடைக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால என் பிள்ளைங்களோட ரொம்ப ஜாலியா விளையாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நிலைமை எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, அந்த தொலைக்காட்சியில இன்னைக்கு 2026ல எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகும் இன்று தொலைக்காட்சியில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ராசி பலன் பார்த்துட்டு தான் இருக்கோம். பள்ளிக்கு பிள்ளைங்களை இன்னைக்கு அனுப்புறதுக்கு ஏறக்குறைய 45 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு கூட நல்ல நேரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் கூட அதிகமா சொல்வாங்க, படிக்கிற பிள்ளைங்களை சொல்வாங்க கிராமத்துல, இந்த என் புள்ள ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, அந்த ஆண்ட்ராய்டு போனை பிடிங்க நீங்க அடுப்புல போட்டுருங்க, பையன் டாப்பா வருவான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 2026ல ஒரே ஒரு விஷயம் இணையத்துல ரொம்ப ஜோரா களை கட்டுது, கொடி கட்டி பறக்குது. அதாவது அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நவீன ஜோசியம், மாடர்ன் ஜோசியம் அப்படின்னு சொல்லலாம்.
பெரியார், காரல் மார்க்ஸ், சாக்ரடி, சாவித்திரிபாய் பூலே, அண்ணல் அம்பேத்கர், இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கவிதைகளாகவும் கட்டுரைகளாகவும் நமக்கு நூல்களாகவும் நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வேணாம், நமக்கு ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பகுத்தறிவு சிந்தனையோடு எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் நம்ம என்னைக்கு செய்யறோமோ அன்னைக்கு நல்ல நாள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி படிச்ச பிறகும் இன்னைக்கு இதயத்தை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கு தெரியுமா? அஸ்ட்ராலஜி தான் நிறைய வருது. மாடர்ன் ஜோசி அவங்களும் அப்டேட் ஆகணுமா இல்லையா? தன்னோட வருமானத்தை பெருக்கணுமா இல்லையா? இந்த காலத்துல இது நம்புற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, உள்ள போயிட்டு பார்க்கலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஆசை விட்டது? உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி மீது நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய பிறந்த நாளை இந்த இடத்தில் பதிவு செய்யுங்கள் அப்படின்ற ஒரு தகவலை நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை பதிவு பண்றேன். பதிவு பண்ணி கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு பரிகாரம் வந்துருச்சு. என்ன பரிகாரம் தெரியுமா? சார், நீங்க தினமும், அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடு இரவு 12 மணிக்கு சுத்தமான நெய்யில, பசு நெய்யில நீங்க 5 விளக்கு ஏற்றி வச்சு அந்த இடத்துல உங்களோட கடனெல்லாம் தீரணும்னு ஒவ்வொரு விளக்குக்கு ஒரு முறை கை தட்டுறது, 5 முறை கை தட்டுங்க. உங்களுக்கு கடன் எல்லாம் தீர்ந்து போயிரும், பெரிய பணக்காரர் ஆயிருவீங்க அப்படின்ற ஒரு பரிகாரம் தான் எனக்கு வந்தது. இருந்தாலும் அதாவது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த உங்களுடைய சாமி அறையில், அதாவது சாமி அறை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல பொதுவா சாமிக்குன்னு ஒரு அறையே கிடையாது. சரி, நம்ம ஹால்லே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறேன். எங்க வீட்டுக்கு அந்த ஏங்க ஒரு 1/2 லிட்டர் நெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னோட எங்க வீட்டுக்காரர் ஆசையா எங்க பொண்டாட்டி நெய் தோசை தான் சுட்டு தர போறா அப்படின்னு நினைச்சிட்டு 1/2 லிட்டர் நெய் வாங்கி கொண்டு கொடுத்தாருங்க. நானும் சரி அமாவாசை என்னைக்கு வரும்னு காத்துட்டு இருந்துட்டு அன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு எழுந்து அந்த 5 விளக்குல ஊற்றி திரிய எல்லாம் போட்டு ஏற்றி வச்சுட்டு நடுவுல நின்னுங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் ஏற்றி வச்சுட்டுமே, சரி நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கையை தட்டிடலாம். அட, நெய்க்கு தான் காசு, கைக்கு என்னங்க, கை தட்டுறதுக்கு காசு, 5 முறை என்ன, ஒரு 50 தடவை கூட தட்டிடலாம், நம்ம கடன்ல தான் தீர போகுதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா 2 முறை இப்படி கை தட்டினாங்க. அவ்வளவுதான், எங்க வீட்டுக்காரர் எழுந்து வந்துட்டாரு. வந்து பார்த்துட்டு நான் தான் பேயின்னு சொல்லி நினைச்சிட்டு அலறி போயிட்டாருங்க. என்ன இது காலம் இது? நான் சொல்றேன், ஏங்க நம்ம கடன் எல்லாம் தீர போகுது, அஸ்ட்ராலஜில சொல்லிட்டாங்க, இணையத்திலையும் பார்த்துட்டேன், நீங்களும் வாங்க சேர்ந்து கை தட்டுவோங்க, சீக்கிரம் பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் என் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அப்பதான் சொல்றாரு, இது பழிக்காது, ஏன் தெரியுமா அப்படின்னாரு. நீ 12 மணிக்கு குளிச்சுட்டு விளக்கு ஏத்துறியா அப்படின்னு கேக்குற. எப்படிங்க 12 மணிக்கு குளிக்க முடியும்? அப்ப கூட அவ எப்படி யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அடுத்து சரி ஒரு வழியா இந்த பரிகாரம் எல்லாம் முடிச்சு நம்மளும் சரி படுக்க போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாள் காலையிலயா, நீங்களே நம்ப மாட்டீங்க, எங்க வீட்டு முன்னால 2 மூட்டை இருக்கு. நானும் நினைச்சிட்டேன், ஆகா அந்த அஸ்ட்ராலஜி சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல பழிக்க போகுது, நமக்கு 2 மூட்டை பணம் வந்துருச்சு அப்படின்னு ஆசையா திறக்கலான்னு கதவு திறந்து பார்த்தா அப்பதான் தெரியுது, காலையில காமராஜர் சொல்றாரு பக்கத்து வீட்டுல இருந்து, வேற ஒண்ணு இல்ல, அது அவர் பழைய பேப்பர்ல எடுத்துட்டு காயலாங்கடைக்கு போனார் போல. மழை வந்துடவே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே போற போக்குல நனைஞ்சு போயிரும், ஜானகி டீச்சர் வீட்டுல வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? உண்மையிலேயே நானும் உங்களை மாதிரி அது பணமா இருக்குமோன்னு தாங்க யோசிச்சேன். இன்னைக்கு இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் படிச்சவங்க முதல் படிக்காதவங்க வரைக்கும் இந்த மாடர்ன் ஜோசியத்தை ஆன்லைன்ல ரொம்ப பிரபலமாக்கிக்கிட்டு தான் இருக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வெறுத்த கூலி தரும். ஒருவன் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அவன் கிட்ட வெற்றியை தவிர வேற எதுவும் வராது. கண்டிப்பா யார் கைவிட்டாலும் அவனுடைய முயற்சி கைவிடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டார். விதியை நம்பி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் மண்டையில ஏறணும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 50 வருஷத்துக்கு முன்னதாகவே சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளவு விஷயம் படிக்கிறோம், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனாலும் நமக்கு என்ன சொல்றது, ஈஸியா பணக்காரர் ஆயிடலாமா அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே தோணுது. நியூட்டன் விதியில கூட நமக்கு சந்தேகம் வருங்க. நியூட்டன் விதியில கூட அது எப்படி எதிர்வினை உண்டு அப்படின்னு யோசிப்போம். ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தலைவிதி இதுதான் என்று 1% விட, அதாவது ஒரு சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கிட்டு இருக்கோம். இது என் விதி, நான் இப்படிதான் இருப்பேன், ஆடி போய் ஆவடி வந்தா டாப்பா வந்துருவேன் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்ததா முக்கியமான விஷயம் சைபர் கிரைம். இந்த டிஜிட்டல் திருட்டு என்று சொல்லக்கூடிய சைபர் கிரைம் இந்த இணையத்தை அதிகமாக பயன்படுத்திய பிறகு, அதாவது தலை தூக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். ஏறக்குறைய 40% இந்த சைபர் கிரைம் திருட்டுகள் இன்று அதிகமாகி இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய சுயநலம்,
இன்னொன்னு கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவன் புத்திசாலித்தனம், சோம்பேறித்தனம், இன்னும் பெண்களோட ஆசை என்று கூட சொல்லலாம். இந்த 4ம் தான் இந்த சைபர் கிரைம் திருட்டு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கிறது. ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆவது எப்படி? இதை பார்த்தா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? இந்த லிங்கை தொடவும் இல்ல டச் பண்ணவும் அப்படின்னு போட்ட உடனே உங்களுக்கு தொட்டவுடன் உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் வந்து சேரும் என்று சொன்னவுடன் அந்த லிங்கை டச் பண்ணி நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாக்குறோம். திரும்பி பார்த்தாதான் தெரியுது நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணமும் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பண மோசடி, ஆன்லைன் கேம், சூதாட்டம் இப்படி எல்லாமே அதிகரிச்சு 2024ஆம் ஆண்டுல 16 லட்சம் பேர் இந்த சைபர் கிரைம்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல மொத்தம் 46 சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் இருக்கு. மற்ற மாநிலங்களில் இருப்பதை விட அதிகமான காவல், அதாவது சைபர் கிரைம் குற்றங்கள் நடப்பது தமிழ்நாட்டுல, அதிகமான சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் இருப்பதும் தமிழ்நாட்டுல தான். இது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்துல இருக்கிறோம். அதோட மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இது சைபர் கிரைம் ஏமாத்துறாங்க பாருங்க. போன வாரம் கோவையில நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஹலோ, நான் எஸ்ஏ பேசுறேன், நீங்க உங்களோட நம்பர் அங்க ஹேக் பண்ணிட்டோம், நீங்க 10 மணிக்கு மேல தேவையில்லாத படங்கள்லாம் பாக்குறீங்களா? இந்த விஷயத்த உங்க உறவினர்கிட்ட குடும்பத்துல சொல்லாம இருக்கணும்னா என் அக்கௌண்ட்டுக்கு 20,000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒன்று கேக்குது. அதை கேட்டு நம்ம நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ சொல்லிடுவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு அவன் அனுப்புன நம்பருக்கு 20,000 ரூபாய் அனுப்பிட்டாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி பரவி ஏறக்குறைய 20 பேருக்கு இது மாதிரி கால் பண்ணி 20,000 ரூபாய் சேர்த்துட்டாங்க. இதை வெளியும் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியல. உடனே சரி போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா அப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்க 4 பேர் ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, ஆமாங்க நானும் 20,000 ரூபாய் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 20 பேருமா சேர்ந்து கோவை போலீஸ் ஸ்டேஷன்ல, சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் பண்ணியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்ல, ஹலோ நான் ஏட்டு பேசுறேன், உங்க வீட்டு நாய் குட்டி போட்டுருக்குதான், அது வெளியே சொல்லாம இருக்கணும்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னா கூட அனுப்புறதுக்கு ரெடியா தாங்க நாம இருக்கிறோம். ஏன்னா ஏமாறுறவன் ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும். அது கொஞ்சம் என்ன மாடர்ன் ஆகி போச்சு, கொஞ்சம் டிஜிட்டலைஸா போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வணக்கம் மேடம், நம்ம பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க எந்த பேங்க் சார் அப்படின்னு கேட்டா போதும், நாங்கள் பேங்க் மேனேஜர் பேசுறேன், அவ்வளவுதான். உங்க ஏடிஎம் கார்டை நாங்க ரினிவல் பண்ணணும், உங்க கார்டு மேல 16 நம்பர் இருக்கும், கொஞ்சம் சொல்றீங்களா? உடனே இந்த அம்மாவும் 644323 சொல்லிட்டு அந்த நம்பரை சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க போன் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதையும் அந்த அம்மா 652473 ஒரு நம்பரை சொல்லிடுறாங்க. அப்புறம் அவன் சொல்றான், என்ன மேடம் உங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு பண மோசடின்னு கூட தெரியாம, ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாம இந்த அம்மாவுக்கு பாடுறா, நம்ம வீட்டுக்காரரு என் அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை பூரா எனக்கு தெரியாம எடுத்துட்டாரோ, இல்ல அவர் வேற யார் பொம்பளை பேருக்கு அது மாத்திக்கிட்டாரோ அப்படின்னு தாங்க யோசிக்கிறோம். அது கூட எப்படி யோசிக்கிறாங்க, அந்த எவன் ஏமாத்துறான், பேங்க் மேனேஜரே நம்மகிட்ட பேசிட்டாரு, அவர் ஏமாத்தலாம், வீட்டுக்காரர் தான் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். உடனே அவன் சொல்றான், என்ன மேடம் அழுவாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு 500 ரூபாய் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன், நம்ம உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பிக்கிறேன் அப்படின்ற உடனே இந்த அம்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆஜின்னு அந்த சைபர் கிரைம் அந்த குற்றங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மறைஞ்சிருது. இப்படிதாங்க உலகம் சைபர் திருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இன்று இளைஞர்களுக்கு இணையத்தில் 24 மணி நேரமும் வேலை. ஒரு திருமணம் ஆன பொண்ணுக்கு இணைய வசதி எல்லாம் இல்லாத இருக்கும்போது என்ன செய்வாங்க, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சரி விடுமா என்று சொல்வதற்கு அப்பாவும், எல்லாம் சரியா போகும் என்று சொல்வதற்கு அம்மாவும், இது உனக்கு மட்டும்தானா என்று சொல்வதற்கு அண்ணனும், எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று சொல்வதற்கு உறவுகளும் இருந்தது. ஆனால் இன்று அனைத்தும் இணையம்தான், எல்லாமே ChatGPT தான் கேட்கிறோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலைக்கு செய்ய முடியல, படிக்காம பாஸ் பண்ணணும், சீக்கிரமா பணக்காரன் ஆகணும், நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு ஒருத்தர் ChatGPT போயிட்டு ஒரு இளைஞர் வந்து கேட்கிறார். அதற்கு அது சுத்த தமிழில் வேற சொல்லவும் அப்படின்னு வேற டைப் பண்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ChatGPT என்ன தெரியுமா சொல்லுது, நீ நிம்மதியா தூங்கினா இதுக்கு மேல செத்துதான் போகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுக்கே கடுப்பாயி போச்சு. இப்படி நெட்டுல நாம ஜெட்டு வேகத்துல போயிருந்தா கண்டிப்பா லைஃப் பட்டுன்னு முடிச்சு போயிடுங்க. இப்படிதான் ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் ஒரு அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்பா அப்படின்னா அப்பாவுக்கு சொல்றன்னு, எந்த அப்பாவா இருந்தாலும் கோவம் வரும்.
எப்படிமா அந்த பையனை நீ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, பேஸ்புக்ல 2 பேரும் பார்த்தோம், வாட்ஸ்அப் வீடியோ கால்ல பேசினோம், ஸ்கைப்ல கலகலப்பானோம், இன்ஸ்டாவில் இன்ட்ரெஸ்டா பழக ஆரம்பிச்சோம், கமெண்ட் எல்லாம் போட்டு இன்னைக்கு கல்யாணத்து வரைக்கும் வந்துட்டோப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகி போச்சு. உடனே அப்பா சொல்றாரு, அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் கால்ல கூப்பிட்டு உன் கல்யாணத்தை நீ அங்கேயே நடத்திக்கோ, அதாவது அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் உன்னோட சீர்வரிசை பொருளை ஆர்டர் பண்ணிக்கோ, பிடிச்சா அவனோட வாழு, இல்லைன்னா ஓலஸ்ல விற்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணு, ஆனா இதுக்கு மேல உன்னோட உறவை என்னோட உறவை டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்லிட்டாரு. எப்படி இன்னைக்கு உறவுகள் தேவையில்லாம போயிடுச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு இந்த விஷய இடங்கள்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு ஏத்த மாதிரி சில உண்மை கதைகள், ஒரு நிமிட கதைகள் கண்டிப்பா அவசியமா இருக்கு. இது இந்த லீவுல நான் நெல்லை மாவட்டத்துக்கு சென்ற போது நடந்த ஒரு உண்மை கதை. ஒரு நாள் ஒரு 70 வயசு ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க ஒரு போன் கடைக்கு போய், எப்பா இந்த போனு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுப்பா, பைசா கிடக்கான்னு பாருப்பா, ஏன்னா மணியே அடிக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் போன் வருது, எனக்கு வர மாட்டேங்குது, என்னன்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு அந்த போனை கொண்டு அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அந்த கடைக்காரர் அதை வாங்கி பார்த்துட்டு, பாட்டி இது எல்லாமே சரியாதான் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்பா எனக்கு பில்லே அடிக்க மாட்டேக்கு, ஏன் பிள்ளைங்க எதுக்குப்பா பேச மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிட்டு கண்ணீரோட கடந்து செல்லும் போது அந்த இடத்துல நிக்கிற எனக்கு கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. இது ஒரு உண்மை சம்பவம். அதாவது இன்னைக்கு எவ்வளவு பிஸி ஆயிட்டோம் பாத்தீங்களா? பெற்றோர்களிடம் கூட பேச முடியாத அளவுக்கு எல்லோரும் இணையத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். காலையில் எழுப்பிவிட அம்மா தேவையில்லை, அலாரம் ஆப் இருக்கு. காலையில் உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை, ஏனால் போனோடே இருப்பதால் நமக்கு ஸ்டெப் கவுண்ட் ஆப் இருக்குது. இன்னொன்னு, கடன் வாங்குறதுக்கு சொந்தங்கள் தேவையில்லை, லோன் ஆப் இருக்கு. வெளி உலகம் தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு. போகிற வழியில வழி கேட்க ஆட்டோக்கார அண்ணாச்சிகளும் தேவையில்லை, கூகுள் மேப் இருக்கு. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேவையில்லை, பொழுதை கழிக்க ஃப்ரெண்ட் ஆப் இருக்கு. மொத்தத்தில் யாருக்கும் யாரும் தேவையில்லை, எல்லோர் கையிலும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. மொத்தத்துல இந்த இணையம் நம்மளை எல்லாரையும் ஒரு கொடிய நோயாக, தனி மனிதனை மட்டும் இல்லாமல் மிக சமூக பெரிய நோயாக இன்று ஆட்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்டு போன் இயங்குதளத்தை உருவாக்கிய முன்னோடி ஆண்டி ரூபின் அவர் கூட ஒரு நாளைக்கு இந்த இணையத்தை 2 மணி நேரம் மட்டுமே பயன்படுத்துவதாக சொல்கிறார். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 20 மணி நேரம் அந்த இணையத்திலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் இரவு 12 மணி ஆனா அடுத்த நாளுக்கான டேட்டா கிடைக்கும், அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி அதையும் கொண்டாடி பெற்றுக்கொண்டு அங்கே நேரத்தை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா? நமக்கு அதாவது ஒரே வீட்டில் இருந்தா கூட கணவனும் மனைவியும் இன்று வாட்ஸ்அப்ல பேசக்கூடிய நிலைதான் அதிகமாக இருக்குது. இந்த இணையத்தினால எல்லாருக்கான நேரம் போச்சு, தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, பணம் போச்சு. அதாவது இளைஞர்களுக்கு பொண்ணும் போச்சு, மாணவர்களுக்கு மதிப்பெண்ணும் போச்சு. மொத்தத்துல எல்லாரோட ஆரோக்கியமும் போச்சு. இந்த இணையம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய அம்மா கையில இருக்கக்கூடிய ஒரு கத்தி ஆப்பிளை வெட்டுமா, இல்ல கசாப்பு கடைக்காரன் கையில் இருக்கக்கூடிய கழுத்தை வெட்டக்கூடிய கத்தியாக இருக்க வேண்டுமா என்பது நாம் உங்களிடம் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அதாவது இணையத்தில் நாம் ஒவ்வொருவரும் செலவு செய்யக்கூடிய நேரம் கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்க வேண்டும். இனிமேல் வரக்கூடிய இந்த காலத்தில் 2035-40களில் பாத்தீங்கன்னா 2 ஜாதி தான் இருக்கும். ஒன்று, இணையத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள், இன்னொன்று இணையத்தை தவறாக பயன்படுத்துவார்கள். இந்த 2ம் தான் இருக்க போயிருக்கு. ஏனென்றால் அந்த இணையமே நம்முடைய வாழ்க்கையில் 90% நம்முடைய வாழ்க்கையிட இழந்து விட போகிறது. இப்பவுமே நமக்கு பணம் இல்லாத ஒரு முறை வந்து விட்டது. இனிமேல் அப்படி இன்னும் எவ்வளவு இருக்கும் என்று பாருங்கள். இதெல்லாம் நமக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக தெரிந்தாலும் இது ஒரு காலத்தின் கட்டாயத்தை நாம் எங்கே சிக்கிக் கொண்டு இருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இறுதியாக என்னுடைய பெரியார் அவர்களை என்னுடைய துணைக்கு அழைக்க இருக்கிறேன். நீயும் நானும் சமம், உனக்கு இருக்கக்கூடிய உரிமை அனைத்தும் எனக்கும் வேண்டும். நீயும் நானும் சமம், உனக்குள்ள உரிமை அனைத்தும் எனக்கும் வேண்டும். எனக்குள்ள உரிமை அனைத்தும் எல்லோருக்கும் வேண்டும். அதற்கு குறுக்கே சாத்திரம் வந்தால் அந்த சாத்திரத்தையும் எதிர்ப்பேன். அந்த சாத்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் அந்த மதத்தையும் எதிர்ப்பேன். அந்த மதத்தை உருவாக்கிறது கடவுள் என்றால் அவனையும் எதிர்ப்பேன் என்று கூறிய நம்முடைய தந்தை பெரியார் அவர்களின் வழியில் நாமும்
பகுத்தறிவு சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும், இளைஞர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று கூறி இந்த இணையத்திலே எனக்கு சரியாக கொடுக்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்தியிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த இணையம் என்னை வளர்த்துவிட்டு இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் இதற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று கூறி இந்த இணையத்திலே எனக்கு வாய்ப்பளித்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் நடராஜன் ஐயாவுக்கு அன்பு அழைக்கின்றோம். இதன் தயாரில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயாவை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நெல்லை சிகரம் ஜானகி அவர்கள் இணையத்தின் இடையூறுகள் என்ற தலைப்பில் மிக நகைச்சுவை உணர்வோடு தனது கருத்துக்களை வாரி வழங்கி இருக்கிறார். பொதுவாகவே நகைச்சுவை உணர்வு என்பது அனைவருக்கும் இருந்தாக வேண்டிய ஒரு அம்சம். அது நெல்லை சிகரம் ஜானகிக்கு அதிகமாகவே நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்பதை நாம் கண்டோம். ஆனால் ஆரம்பத்திலேயே ஒரு பைசா செலவில்லாம அனைவருக்கும் உணவு தயாரித்து வழங்கிய ஒரே நபர் நமது ஜானகி தான். சீப்பா ஒரு பைசா செலவு கிடையாது, அறுசுவை உணவை பைசா செலவு இல்லாம நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. நாமும் அதை சுவைத்து மகிழ்ந்திருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதுல திருமண அழைப்பு இந்த இணையத்துல என்ன எல்லாம் பண்றாங்கன்னா, இப்பெல்லாம் நேர வந்து திருமண அழைப்புதல் கொடுக்கறது இல்லை, இணையத்தின் மூலமாகவே திருமணத்தை அழைப்ப இணையத்துல அனுப்பிச்சிடுறாங்க. நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு. அதுல ஒருத்தர் திருமண அழைப்பு வாட்ஸ்அப்ல அனுப்புனதோட நிறுத்திக்கல, உணவு வகைகள் அந்த விருந்தில் என்னென்ன பரிமாறப்படும் என்பதை அந்த ஒரு படம் போட்டு இவ்வளவு உணவு வகைகளும் உண்டு என்று எழுதியிருந்தார். எல்லாம் வாட்ஸ்அப் தான். உடனே நண்பர் பார்த்தாரு. அதை பார்த்து, உங்கள் திருமண விருந்தை நாங்கள் நன்றாக ரசித்தோம், இதோ இந்த திருமண பரிசாக ஒரு 1000 ரூபாய் அனுப்பி இருக்கிறேன், பெற்றுக்கொள்ளவும் என்று ஒரு 1000 ரூபாய் நோட்டோடைய புகைப்படத்தை போட்டு இதோ அனுப்பி இருக்கிறேன், நீங்க பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு அவரை அனுப்புனாராம். இதுதான் இப்போ நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. மரியாதை, அந்த பரம்பரை கலாச்சாரம், ஒருவரை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே இணையத்திலே பேசிக்கிறது, இணையத்திலே எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கிறது, அப்படி ஆயிடுச்சு இப்போ. அதுல ஒருத்தர் அப்பா பிள்ளையோடைய விளையாடவே இல்லை, அவன் நொந்து போயிடுறான். எப்போ உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு பாட்டு கேட்கிறான். அவர் அதை சொன்ன உடனே, இப்போ நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன் இந்த பணத்தை, அந்த தொகைக்கு இருக்கு என்கிட்ட காசு, உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு கொடுக்குறேன், நீங்க என்னோட இருங்கப்பா, என்னோட விளையாடுங்கன்னு நமது ஜானகி அவர்கள் சொன்னார்கள். நான் ஒன்று செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு தகப்பனார் வந்து பையன் காலையில விழிப்பதற்கு முன்பாகவே அலுவலகம் போயிடுவார். அப்புறம் இரவு வர்றது ரொம்ப லேட்டாக தான் வருவார், 9 மணி 10 மணி அப்படிதான் வருவார். அதுக்கு முன்னாடி பையன் தூங்கிடவும் செய்வான். ஆக அவர் வந்து திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் மகனை பார்த்து பேசி உறவாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் வீட்டில் இருப்பார்.
அதனால அதுல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு வேலையா போயிட்டார் வெளியூர். அப்போ அந்த பையன் அம்மாட்ட கேட்பான், அம்மா அம்மா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வருவார ஒரு மாமா அங்கிள், அந்த அங்கிளை எங்கம்மா அப்படின்னு கேட்பான். யார் அம்மா? அப்பாவையே அவன் ஞாயிற்றுக்கிழமை வர்ற அங்கிள் அப்படிங்கிற நிலைக்கு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அது மாதிரியும் அதையும் நான் கேட்டிருக்கிறேன், அந்த மாதிரி காட்சிகளையும். பொதுவாகவே இணையம் என்பது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அந்த அறிவு வளர்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சாதனம் பல நல்ல நன்மைகளையும் நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை தவறான பாதைக்கு அதை பயன்படுத்துகின்ற ஒரு தீயவர்கள் இங்கே பெருகி கொண்டும் இருக்கிறார்கள். அதனால் அதை பற்றிய சரியான புரிதல் என்பது ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. இந்த நகைச்சுவையை பற்றி சொல்லி தந்தை பெரியாரை பற்றி சொன்னார்கள். தந்தை பெரியாருக்கும் நகைச்சுவை உணர்வு உண்டு என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் எப்போதும் கடவுளை திட்டுறது, பார்ப்பாங்களை திட்டுறது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவரிடமும் நகைச்சுவை உணர்வு என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை ஒரு உதாரணத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையில் திருமணத்தை நடத்தி கொண்ட ஒரு தம்பதியர் 1 வருடம் 2 வருடம் கழித்து திரும்ப சென்னை பெரியார் திடலுக்கு வருகிறார்கள். வந்தபோது மணியம்மையும் அருகில் இருக்கிறார். மணியம்மையார் அந்த பையனை பார்த்து, என்ன தம்பி, ரொம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நீ இழைச்சிட்டியே அப்படின்னு மணியம்மையார் கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளவு கிலோ எடை கூடி இருக்கு, வெயிட் அதிகமாத்தாம ஆயிருக்கு, அவர் மெலியலம்மா. மணியம்மையார் அதை ஒத்துக்கல. இல்லை கிடையவே கிடையாது, ரொம்ப மெலிஞ்சிருக்கிறாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா வெயிட்டா இருந்தாரு, இப்ப மெலிஞ்சிட்டாருன்னு இப்படியே ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரியார் பக்கத்துல இருக்கிறார். அப்புறம் பெரியாருக்கு தாங்க முடியல. மணியம்மையார் மாப்பிள்ளைக்கு வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணோ இல்லை வெயிட் கூடிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த 2 வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது பெரியார் குறுக்கிட்டாரு, மணியம்மை, உனக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் சரியான எடை கூடிச்சா குறையலையாங்கிறது அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த பொண்ணு சொல்றதா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுதுதான் மணியம்மையாருக்கு சிரிப்பு அதோடு அடக்கி கொண்டார் என்று சொல்வார்கள். இது நடந்த கதை, கற்பனை கதை அல்ல. அதுபோல பெரியார் அவர்கள் நல்ல இன்னும் நிறைய நகைச்சுவை துணுக்கள்லாம் அவருடைய உரையில இருக்கிறது என்பதை சொல்லி, நெல்லை சிகரம் ஜானகி அவர்கள் ஒரு நகைச்சுவை உணர்வோடு நமக்கு கொடுத்த விருந்தை நாம் நன்றாக ரசித்தோம், புசித்தோம், மகிழ்ச்சி அடைந்தோம். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பு நடக்கின்றோம். சிறந்த தயாநிலை இருக்குமாறு தேன்மொழி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி குரலமுது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழெட்டு சங்கேமுடன் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த நெல்லை குரல், நெல்லை சிகரம் பகுத்தறிவு சிந்தனையாளர் மானமிகு சகோதரி ஜானகி அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. இன்றைய சூழலில் நமக்கு தேவையான ஒரு இணையம் இடையூறுதான். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றதை விரிவாகவும் சிறப்பாகவும் அழகாகவும் எடுத்துரைத்த
ஆசிரியர், நல்லாசிரியர், மக்கள் ஆசிரியர் ஜானகி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தேன்மொழி அம்மாவை அன்புடன் அழைக்கின்றோம். திரு தயாண்டில் இருக்குமாறு எமிமால் அம்மாவை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அன்பு தமிழருக்கு என் மறுவணக்கம். ஜானகி அம்மா அவர்கள் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் தன்னுடைய கருத்துக்களை கோர்வைப்பட அழகாக எடுத்துரைத்தார். பேசுவதிலேயே மிகவும் கடினமான ஒரு பகுதி என்னவென்றால் நகைச்சுவைதான். நகைச்சுவைப்பட பேசுவது, மற்றவர்களை சிரிக்க வைப்பது என்பது மிக மிக கடினம். இந்த கடினமான பொருண்மையை எடுத்தாண்ட ஜானகி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துகள். அடுத்ததாக இணையம் பற்றி, இணையத்தின் தீமைகள் பற்றி கூறினார். இணையம் என்பது கால மாற்றம் என்பது தவிர்க்க இயலாதது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற காலத்திற்கேற்ப தன்னையும் மாற்றிக்கொள்வதுதான் சரியான வழியாக இருக்கும். இணையத்தின் வழியாக பல தவறுகள் நடந்தாலும், பல தீங்குகள் நேரிட்டாலும் அதற்கு தக்கவாறு தன்னை தகவமைத்துக் கொள்வதும் அதனை சரிப்படுத்திக் கொள்வதுதான் மனித குலத்திற்கு சிறந்த வழியாக அமையும் என்று நம்புகிறேன். மிக அழகாக அதனுடைய இடையூறுகளை எடுத்து கூறினார், தவறுதல்களை எடுத்து கூறினார். அதனை சரிப்படுத்திக் கொள்ளும், எதிர்காலத்தில் இந்த சந்ததி சரிப்படுத்திக் கொள்ளும் என்றே நம்புகின்றேன். வாழ்த்துக்கள் ஜானகி அம்மா அவர்களே. மிக அழகாக நெல்லை சிகரம் ஜானகி அம்மா அவர்கள் மிக அழகாக நகைச்சுவை என்ற பொருண்மையை கையாண்டிருப்பது மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள், இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். நன்றி. 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 நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு இனிமால் அம்மாவிலே அன்பை அழைக்கின்றோம். திரு தயாண்டில் இருக்குமாறு தேவ சேனாபதி அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி குரலரசி. நெல்லை சிகரம் என்னோட தோழின்னு சொல்லிக்கிறதுக்கு முதல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க சிரிப்பு பேசுறப்பே சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கக்கூடிய ஒரு திறமை இயற்கையிலே கடவுள் அவருக்கு நிறையவே கொடுத்துக்கிறாருன்றது பழகிறது வச்சு எனக்கு தெரியுது. ஆனா இந்த உரை எடுத்தோம்னா ஐயா சொன்ன மாதிரி முதல்ல எடுத்தவொடனே விருந்து கொடுத்துட்டீங்க. அந்த விருந்தே ரொம்ப வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க விருந்து நம்ம இது இல்ல சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சொல்றீங்க. அதை விட எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது என்னன்னா, ஓடி விளையாடு பாப்பான்னு ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த காலத்துல ஒரு பாட்டா சொன்னீங்க இல்லையா, பாரதியார் இதை கேட்டா கோவப்படுவாரு அப்படின்னு. ஆனா பாரதியார் கோவப்பட்டாரு இல்லை, எனக்கு தான் சிரிப்பா வந்தது அந்த பாட்டை கேட்டு. அப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப கல்யாணத்துல இன்விடேஷன் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனா நம்மளும் வாழ்த்துக்களை வாட்ஸ்அப்லயே அனுப்பிடலாம் அப்படின்றது தான் தோணுது. அப்ப உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சு. அதாவது இணையம் மக்கள் இதயங்களை இணைத்து இருக்குதே தவிர இதய பூர்வமா எதையுமே நட்பு கொள்ள வைக்கல. எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே இல்லாத மாதிரியும் இருக்கு. இணையம் எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேரு நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லிடுவோம். ஆனா நமக்காக உண்மையான ஒரு நண்பர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா இப்போ நம்ம பள்ளி பசங்களுக்கு கூட, பிள்ளைகளுக்கு கூட என்ன ஆகுதுன்னா, இணையத்துல இருக்கிறதுனால அவங்களோட மெமரி பவர் ரொம்ப லாஸ் ஆகுது. நினைவு கூறக்கூடிய சக்தி பல மடங்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் கேட்டா இப்ப புதுசா ஒரு ஸ்போர்ட்ஸே வந்திருக்கு. ஏன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு பேச்சு வரமாட்டேங்குது. பிசியோதெரப்பியோ இல்லாட்டி அந்த பேச்சு தெரப்பின்னு ஒரு டெக்னாலஜி ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம விளையாடுறப்போனா பாட்டா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தோட இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நம்ம பேசி பழகி விளையாடுறதா இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிலா காட்டி சோறு விடுறதுக்கு பதிலா ஆண்ட்ராய்டு முதல்ல காட்டிதான் அவங்க என்ன பண்றாங்க, சாதத்தை விட்டுறாங்க. அப்ப கீழவே குனிஞ்சிருக்குது, எதையுமே எதிர்நோக்கி பாக்குறது இல்ல. அப்போ என்ன பண்றதுன்னா நிறைய சொற்கள் அவங்க பயன்படுத்துறதே கிடையாது. அதனால பிறக்கிற குழந்தைங்க 5 வயசுக்குள்ளவே பேச்சு வர்றது ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னோட தோழியோட உரை இனிமையா இருந்தது. அதை கேட்டுட்டு நான் போறதே தெரியல, இன்னும் பேசிட்டா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சிகரம் ஜானகி அவர்களே, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தேவசேனாபதி அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு தயாண்டி இருக்குமாறு வளர்மதி அம்மாவிலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
ஐயா ஐயா ஒளிச்சடுல இப்பொழுது கேட்கிறதா? மாலை வணக்கம். நாம் பல்வேறு பயன்களை இணையம் மூலம் பெற்றுவதாலும் ஒரு சில நேரங்களில் இணையம் நமக்கு தொல்லை தருவதாக உள்ளது. சிலர் அறிந்ததுதான், இருந்தாலும் நான் சொல்வது அலுவலக ரீதியாக சொல்கிறேன். எப்படி என்றால், நாம் ஒரு அறிக்கை கேட்டால் 50 பக்கம் 60 பக்கம் அறிக்கையை கூட இணையத்தில் அனுப்பி விடலாம். ஐயா நான் உங்களுக்கு மெயில்ல அனுப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வாங்குவோம். ஆனா அது ஒவ்வொரு பக்கமா பகுதியா பிரிச்சு படிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆகும். அதனால ஹார்ட் காப்பி கொடுங்கன்னு கேட்போம் அலுவலகத்துல. அப்படி கொடுக்கும் போதும் அதுல இருக்கிற சிலது வந்து இணைப்பு இல்லாமல் வரும். அது போல இருக்கும் பொழுது ஹார்ட் காப்பி முழுமையை அடையாம இருக்கும். அதனால இணையத்துல வந்து நம்ம எல்லாமே சரியா வந்துருக்குன்னு சொல்ல முடியாது. நேரில் ஹார்ட் காப்பி கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய நிறை குறைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இது போல ஒரு சில சிறு தடங்கள் சிறு குறைகள் இருந்தாலும் இணையம்தான் அதிக பயன்களை நமக்கு பெற்று என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த கடுமையான தலைப்பு எடுத்துக்கொண்டு பேசிய நமது ஜானகியம்மா டீச்சர் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு வளர்மதி அம்மாவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். திரு தயாநிலை இருக்குமாறு மேனகா அம்மாவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாதி வளர்மதி அவங்க பேச மாட்டாங்கம்மா, அமைதியா இருப்பாங்க. சரிங்க. பேசுறாங்க. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு மேனகா அம்மாவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கலந்துரையாடும் பேரவை உள்ள அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜானகி அம்மா அவர்கள் இணைய இடையூறுகள் பற்றி மிக அழகாக நகைச்சுவைப்பட பேசினார்கள். இணைய ஜோசியம், சைபர் கிரைம் திருட்டு, அப்புறம் இணைய மோசடிங்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா எனக்குமே இந்த மாதிரி ஒரு போன் கால் வந்துச்சு. அதாவது நான் பெங்களூர்ல இருந்து, நான் ட்ராய்ல இருந்து பேசுறேன். உங்களோட ஆதாரை வந்து ஹேக் பண்ணி உங்கள்ட்ட ஒரு கிரைம் நடந்துருச்சு. இதை வந்து சரி பண்ணணும்னா நீங்க வந்து நேரா வரணும் பெங்களூருக்கு, வந்துதான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெங்களூருக்குலாம் நான் வர முடியாதுல, தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வந்து பேச சொல்லுங்க அப்படின்னாங்க. தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை அப்படின்னப்ப அப்ப அதுக்கடுத்து நான் என்னன்றத உங்களுக்கு கேட்டு சொல்றேன், என்ன பண்ணலான்னு அப்படின்ட்டு அடுத்து காசு பறிக்கிறதுக்கான அனைத்துமே தொடங்கிட்டாங்க. அப்ப நான் இல்ல, நீங்க வந்து எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் நேரடியா எனக்கு வந்து எங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், நான் மதுரையில இருக்கேன், மதுரையில இருக்கிற பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு அனுப்பிடுங்க, அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஹிந்திலேயே திட்டிட்டு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி எனக்குமே நடந்தது. அதனால இணைய மோசடி, இணைய திருட்டுங்கிறது ஒரு பக்கம். அதே நேரத்துல இணையத்துல இன்னைக்கு இந்த கலந்துரையாடும் பேரவை எல்லா நிகழ்ச்சியுமே நிறைய வந்து இணையத்துலதான் நடந்துட்டு இருக்கு. இணையத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு. அதே நேரத்துல இந்த மாதிரியே அதுவும் இன்னைக்கு இளைய சமுதாயம் நிறைய பேர் வந்து இணையத்தை வந்து அதிகம் பயன்படுத்துறதுனால அவங்களுடைய பொன்னான காலமெல்லாம் வீணா போயிடுது. நேரத்தை செலவு பண்றத வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. இணையத்தை அதிகமா பயன்படுத்தும் போது புத்தகம் வாசிக்கிற எண்ணம், அதாவது ஒரு கணக்கு வந்து தெரியலன்னா கூட அதை கூட இணையத்து மூலமா தான் பாக்குறாங்க. அப்ப ஒரு கூட்டல் கழித்தல் போடுறதா இருந்தா கூட எல்லாமே அதை விளைய பயன்படுத்தும் போது அந்த புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு. அது முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு இணையமும் ஆண்ட்ராய்டு போன் தான் வந்து புத்தகம் படிக்கிற பழக்கத்தை குறைச்சதுக்கு முக்கியமான காரணம். அதனால நிச்சயமா இதை வந்து நம்மளும் எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாகிட்டு இருக்கோம். இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்ம வந்து மீண்டு வரணும், நிறைய வாசிக்கணும், அளவோட பயன்படுத்தணும். ஜானகி அம்மா அவருங்க சூப்பரா அருமையா பேசினாங்க, நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதுவும் நகைச்சுவைப்பட சொன்னாங்க. சொன்ன மாதிரி நகைச்சுவைப்பட பேசுறதுங்கிறது மிகவும் சிரமம். அதை வந்து ரொம்ப அருமையா நிறைய நான் கேட்டிருக்கேன். உங்களோட எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப அருமையா பேசினாங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே வந்து நடக்கின்றோம். பாருங்களேன்.
அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்மிடம் இந்த பேசிய நெல்லை சிகரம் ஜானகி அம்மா வந்து எங்கள் ஊர் பக்கம்தான். ஏன்னா நான் வந்து தூத்துக்குடிக்காரி. அதனால் அம்மாவோட பேச்சை எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இன்னைக்கு தலைப்பு வந்து இணையத்தின் இடையூறுகளை வந்து ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. முதல்ல அந்த நம்ம இணையத்தில் என்னெல்லாம் இது பண்ணுறோம்னா, பிறந்த நாள் வாழ்த்து இதெல்லாம் அடிக்கடி இது பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் அந்த ரெண்டு நம்ம கண்கள் மாதிரி இந்த இணையமும் நமக்கு ஒரு இரு விழிகள் போல அது நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசியதே அதாவது விருந்தாளிகள்லாம் வந்து விருந்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாருமே கூப்பிடுறதில்ல. அவங்க பாட்டு ஏதாவது மும்பையில் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க பேசியது வந்து அவங்க அதாவது நகைச்சுவையாக அந்த விருந்து கொடுத்தது போல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, இதில் இருக்கீங்களான்னா கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதாவது இணையத்தை பற்றி எனக்கு தெரியாது. என்னோட பேச்சு தான் எனக்கு இணையத்தில் எப்படி இணையணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தா. அதனால் இப்போல்லாம் நான் இதை தான் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் கூட அனுப்ப தெரியாது. ஃபோன் போட்டு பேசுவேனே தவிர மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து எல்லா செய்திகளையும் 10 நிமிடங்களில் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த காலத்தில் குழந்தைகளை வந்து நிலாவை பார்த்து அந்த காலத்தில் சாப்பாடு ஊட்டினாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஃபோனை கையில் கொடுத்து அந்த இதை பார்த்துட்டே அதுங்க சாப்பிடுதுங்க. எங்கள் வீட்லேயே எங்கள் கொள்ளுப்பேரன் அப்படி தான் பண்ணுறான். அதை எவ்வளவோ சொல்லியாச்சு அவர்கிட்ட இது பண்ணும்போது அது என்னை பார்த்து அந்த பையன் கொள்ளுப்பேரன் வந்து என்னை பார்த்தே முறைக்கிறான். அதனால் இப்போ இந்த காலத்து குழந்தைகளே இப்படி இருக்குது. அப்புறம் இது சொன்னாங்க, நம்ம வந்து குழந்தைகளோட இருக்க நேரம் இல்லாமல் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும்னா அது வந்து அப்பாவா அது யாரோ வருவாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சார் சொன்னார். அதனால் அந்த இது வந்து தினம் குழந்தைகளோட நம்ம பேசிகிட்டே இருந்தால் தான் நம்ம உறவுகள் வந்து பலப்படும். ஐயா அம்மா சொன்ன மாதிரி குழலிழுது யாழிழுது என்பது மக்கள் மழலை சொல்கிறாங்க. அந்த மழலைகிட்ட பேசுறது தான் நானே இப்போ பாடும்போதே இந்த குழந்தை பாட்டு தான் நான் பாடினேன் இன்னைக்கு. அப்புறம் வந்து இந்த பாரதியார் வந்து ஓடி விளையாடு பாப்பா அம்மா வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. வந்து அவர் சொன்னார் சுறுசுறுப்பு வேணும், ஒற்றுமை வேணும் குழந்தைகளுக்குன்னு. ஆனால் இந்த இணைய பாட்டு ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. தொழிலதிபரின் கதையும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது பாசத்திற்காக ஏங்கும் அந்த சிறுவனை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அடுத்தது வந்து பகுத்தறிவு சிந்தனையோடு செய்தாலும் சில பேர் இந்த ஜோசியத்தை ரொம்ப நம்புகிறாங்க. தெய்வத்தால் ஆகாது எதுவும் இல்லைங்கிறத நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதாவது விடாமுயற்சியுடன் எந்த வேலையும் செய்தால் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதாவது இப்போ சைபர் கிரைம் வந்து 40% திருட்டுகள் தான் நடக்கிறதுனாங்க. என்னுடைய இதுலேயே வந்து என்னுடைய பென்ஷன் பணத்தை பூராவும் நான் தெரியாமல் அந்த ஓடிபி சொல்லிட்டேன், நான் என்னமோ தெரியல, ஒரு இவன் எடுத்துட்டான் பென்ஷன் பணத்தை பூராவுமே எடுத்துட்டான். அப்புறம் வந்து எங்கள் பையன் வந்து கிரைம் போலீஸாக இருக்கிறதுனால அதை உடனே டேக் பண்ணி அந்த வடநாட்டில் யாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பணத்தை திருப்பி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. அதனால் ரொம்ப நம்ம வந்து இதுவாக இருக்கணும். அதாவது யார் சொன்னாலும் நம்ம இப்போ 2-3 நாள் முன்னால் ஃபோன் வந்தது. நான் சொன்னேன், நான் எப்போதுமே சம்பளத்துக்கு வந்து பென்ஷன் வாங்க நேராக தான் போவேன், ஃபோன் மூலம்லாம் வாங்க மாட்டேன்ட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டேன். ஏன்னா அனுபவப்பட்டதுனால. அது அப்புறம் வந்து கோவிலில் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. உறவுகளை விட இணையத்தை தான் இந்த காலத்து இளைஞர்கள் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. எல்லா விஷயங்களும் அந்த ஃபோன் மூலமாக தான் நடக்கிறது. அப்புறம் இணையத்தில் செலவழிக்கும் நேரம் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணுமே தவிர பயனற்றதாக இருக்கக்கூடாதுங்கிறத சொன்னாங்க. இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கூறி அருமையான உரை நிகழ்த்திய ஜானகி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. காணல் உரை வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜானகி அம்மாவுடைய அன்பு நடக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அன்பு நடக்கின்றோம். பாருங்கம்மா. இன்று இந்த இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற என்னுடைய குடும்ப நண்பர்கள் போல் எனக்கு என்னுடைய தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வகுப்பறையில எப்படி வகுப்பு கிளாஸ் நடத்துமோ அது மாதிரி தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன்.
என்னுடைய தாய் வீடுன்னே சொல்லலாம். என்னுடைய வளர்ச்சிக்கு, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து எப்படி படிப்படியா பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரோமோ அது மாதிரிதான் என்னுடைய வளர்ச்சி இங்க இருக்குது. எனக்கு வாழ்த்துரை வழங்கிய அனைத்து சொந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும், சான்றோர்களுக்கும் என்னுடைய மனதார என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, போன மாசம் வந்து இணையத்தின் நன்மைகள் அப்படி பேசும்போது அதோட குறைகள் கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா 2 பக்கமே நன்மை இருக்கு, 50-50 தான். அதாவது எப்பவுமே ஒரு வாக்குவாதம் என்பது 2 சரிக்கு நடக்காது, ஒரு சரி ஒரு தவறுக்கு நடக்கும். ஆனால் இணையம் என்பது 2 சரிக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு விவாதமா இருக்குது. அதனால 2யுமே நம்ம சரியா பாவிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த நான் வேலைக்கு போற அந்த ராயம்பேட்டை அப்படின்ற ஊர்ல வந்து இந்த கழுதை பால் அப்படின்றது ஃபேமஸா இருக்குதுங்க ஐயா. என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் கழுதையை ஓட்டிட்டு வராரு. அந்த பால் வாங்கி நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நோயே வராதும். நேரா அந்த தெருவுக்கே போயிட்டேன் நான். இம்மா, இன்னைக்கு இந்த கழுதையோட குட்டிக்கு கூட பால் இல்லம்மா, அப்படி இருக்குது, நீங்க போய் மனுஷனுக்கு இந்த பாலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், இடையில மறந்துட்டேன். அதே மாதிரி ஒரு கரடி கதை வந்து, கூட்டத்துல ஒருத்தர் திருவிழா கூட்டத்துல கரடி வச்சிருக்காரு. எல்லாரும் போறாங்க. போகும்போது அந்த கரடிக்காரர் என்ன சொல்றாருன்னா, கரடி முடிய நீங்க வீட்டுல கொண்டு வச்சீங்கன்னா நீங்க பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் போட்டி போட்டு ஒரு கரடி முடி வந்து 100 ரூபாய். அவங்க எல்லாரும் அந்த கரடி முடிய வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தர் வராரு, இந்த கரடி முடிய வாங்கினா பணக்காரர் ஆவான்னு சொல்றாங்களே, இதுக்கு அந்த கரடிக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுல இன்னொருத்தர் பெரியவர், நம்ம ஐயா மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த கூட்டத்துல, அவரு சொல்றாரு, அதாவது இதுக்குதான் ஏன் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் கேட்டா, சரி நீங்க எல்லாரும் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டீங்க, அந்த கரடியே ஒருத்தன் வச்சிருக்கிறானே, அவன் ஏன் இன்னும் பணக்காரன் ஆகல அப்படின்னு கேக்குறாரு. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி பார்த்தா இது யாரு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, டாக்டர் அம்பேத்கர் படிக்கிற காலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துட்டோம், எவ்வளவு படிச்சுட்டோம், ஆனாலுமே இன்னைக்கு அந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்கு. கல்யாணமா, வேலையா, குழந்தையா, எப்ப எல்லாத்தையும் அதை வச்சே நம்ம சுத்தி சுத்தி வரா மாதிரியே இருக்குது. அது வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித் தரணும். அடுத்த தலைமுறை இதுல இருந்து ஒரு மாற்றத்தோடு நல்ல தலைமுறையாகவும் நல்ல மாணவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த காணல் உரைக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. ஐயா 3ஆம் பகுதி போயிடலாமா? 3ஆம் பகுதி குணமதிட்ட கொடுக்குமா? சரிங்க. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் 2179 இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஜானகி அம்மா அவர் கலந்திடவும் பெருவின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்திடம் பெருவில் உரையாற்றுவதற்காக பாடச்சான்றிதழ் புரணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும், குரலும் புரளும் வழங்கிய சகோதர சாதிகளுக்கும், இசைப்பால் வாங்கியவர்களுக்கும், வரலாறு சிலை வாங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பரடிசார் ஷாமணி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மாணவம் அறிவு மனிதனுக்கு அழகு, மனித மனிதனாக்கவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வகையில் மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும். ஐயா ஸ்கிரீன் வர மாட்டேங்குது, உங்களுக்கு தெரியுதா ஐயா? தெரியுதுமா. ஐயா எனக்கு தெரியும். பரவாயில்ல, நான் பஸ் தெரியுது, தெளிவா தெரியுதுமா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் நிகழ்வு எண் 2180 நாள் 15/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. அன்றைய சிறப்பு அழைப்பாளர் சிங்கப்பெண் கவிஞர் சே. எரிமாள் அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு வாஸ்தாவில் இருந்து கங்கை வரை. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பு முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமது அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்து குணமதிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை வழக்கங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும்
நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க அம்மா.